மன உறுதியையும் திடமான உடலையும் கூர்மையான அறிவையும் பெற்றிருக்கும் மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையினுடைய போராட்டத்தில் பயணித்து நல்ல ஒரு வெற்றியை அடையணும், நிறைய லட்சியத்தை அடையணும் என்ற ஒரு குறிக்கோளாக வாழ்க்கையை நடத்துபவர்கள் நீங்க மேஷராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு கிரகங்களும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, இந்த புத்தாண்டுல அவர்கள் அடையக்கூடிய மாற்றங்கள் என்னன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களுக்கு. நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். மேஷராசின்னு சொன்னாலே அதுல 3 நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க. தன்னுடைய வேலை என்ன இருக்கோ அதை மாத்திரம் பார்த்துப்பாங்க. அதே சமயத்துல தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கூட மட்டுமே பயணிப்பவர்கள். வேற எந்த உறவினர்கள் ஒரு நண்பர்கள் வந்தாலும் கூட அவர்கள்கிட்ட ரொம்ப சகஜமாக பழக மாட்டார்கள். இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 நீங்க ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு அதாவது நீங்க பட்ட கடன்களை எல்லாமே அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. இடைவிடாமல் தடைபட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சில விஷயங்களும், அதாவது தடையில் இருக்கக்கூடிய சில தடைப்பட்ட திருமணங்களும் உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுல மிக சுலபமாக அடைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் மே மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செல்வதனால இந்த காலகட்டத்தில் இந்த 2025 மார்ச்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விதமான ஒரு ஒத்துழைப்புகளும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் வேலையில நிறைய பிரச்சனைகளை அனுபவித்திருப்பீங்க. உயர் அதிகாரிகள் மூலமாக, அடுத்து பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் மூலமாக எவ்வளவோ நீங்க விலகி போனாலும் அந்த சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு இடைவிடாத தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருந்தது. 2024 எப்படியாவது நம்ம இந்த வேலையை விட்டு ஆகணும் போல இருக்கு, அந்த மாதிரியாக சில இன்னல்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையில இருந்திருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள். ஏன்னா பரணி நட்சத்திர அன்பர்கள் நீங்க எப்போதுமே ரொம்ப பொறுமைசாலிகள். அதே சமயத்துல மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு செய்யணும்னா முதல்ல போய் நிக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு நீங்க யாருக்கெல்லாம் செய்தீங்களோ அவர்கள் யாருமே முன் வர மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு சுயநலவாதிகளாக தான் இருப்பாங்க உங்களை சார்ந்தவர்கள். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 மே மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ ஒரு சுயநலவாதிகள்லாம் நம்மை சார்ந்து இருந்திருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த வருடத்துல இருந்திருக்கும். இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சுயநலவாதிகள், உங்களை சார்ந்தவர்கள் உங்களை அவர்களை புரிந்து கொண்டு நீங்களும் விலகக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன இடத்துல எந்தெந்த வேலையை செய்யணுமோ அது எல்லாமே தீர்க்கமாக செய்வதற்குண்டான எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு இந்த 2025 முழுமையாக கிடைக்கிறதுக்கு இந்த குரு பகவானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இடைவிடாத பிரச்சனைகள் 2023 மே மாதத்துல இருந்து இந்த 2024 முழுமையாக கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இடைவிடாது இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரைய செலவுகள், எங்கேயோ காசு வந்து எங்கேயோ யாருக்கோ கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க வருமானத்தை சம்பாதிப்பீங்க, அடுத்து உங்களுக்காக அந்த வட்டியை கடன் அடைக்கிறதுக்கு தான் அந்த வருமானம் சரியா இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு கடந்த காலத்துல இல்லை. இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 உங்களுக்குன்னு உண்டான ஒரு சேமிப்பு உயர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். பொதுவாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த
லாபஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அடுத்து அந்த ராகு கேது, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறதுனால சில விரயங்களும் சுப விரயங்களும் மாறுவதற்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், குடும்பம் சார்ந்து இருக்கவர்கள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில மன அழுத்தங்கள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மன அழுத்தத்தின் மூலமாகவே 2024 முழுவதுமாகவே கழிச்சிருக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும். சில பேருக்கு கணவன் வழியாக சில பிரச்சனைகள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாகவே சில பிரச்சனைகள் சார்ந்து இருந்திருப்பீங்க. அதெல்லாம் எப்போதான் தீரப்போகுது அப்படின்ற மாதிரியான சில குடும்ப பொறுப்புகள் மூலமாக இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக அதிகமான பிரச்சனைகளோட இருந்திருக்கிறீங்க. இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள், மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விவாகரத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கும், விவாகரத்து வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருப்பதற்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு புது பொலிவோடு இருப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம ராசியை சார்ந்து சொல்லியிருக்கிறோம். ராசின்றது பார்த்தீங்கன்னா சந்திரனின் அடிப்படையில் நம்ம கணிக்கக்கூடிய பலன்கள். சந்திரன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் சார்ந்த திட்டங்கள். சில பேர்லாம் மேஷராசி என்பர்கள் 2025 தனக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு வச்சுக்கணும், தனக்குன்னு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் போடணும்னு ஆசைப்படுறேன், ஆனாலும் அது ஒரு 6 மாத காலமாக தள்ளி போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாமல் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 2025 உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறி நீங்க எந்த லட்சியத்தை அடைய வேண்டுமோ அது எல்லாமே மிகவும் அற்புதமாக அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த மேஷராசி அன்பர்கள், சில பேர் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த வருமானமும் அந்த வருமானத்தில் சில விரயமான ஒரு செலவுகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தான அதிபதி ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வர்றதுனால இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்து சில விஷயங்களும் ஒரு மாற்றங்களும் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸை நல்ல ஒரு வளர்ச்சி அடைவதற்கு உண்டான ஒரு நேரம், ஒரு மாற்றம் செய்ய போறீங்க. உங்க பிஸ்னஸை நல்ல ஒரு அதாவது வெளி இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதாவது வெளிநாட்டிற்கு கூட உங்களுடைய பிஸ்னஸ் செய்வதற்கு உண்டான அனைத்து தகுதிகளும் வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த 2025 இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசியில் மேஷத்தில் இருக்கக்கூடிய மேஷ லக்னமாக இருக்கிறீங்க நீங்க, எனக்கு மேஷ லக்னம் மேடம் எந்த மாதிரியா இருக்கும் என்னுடைய இந்த 2025 அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ லக்ன அன்பர்களுக்கு இந்த லக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய அந்த விரய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்றதுனால மேஷ லக்ன அன்பர்கள் கண்டிப்பாக இந்த 2025 ஒரு இடமாற்றம், உங்களுடைய வீடை மாற்றுறதுக்கோ அல்லது புது வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கோ இல்லை வேலை மாற்றம் ஏற்படுவதற்கோ இல்லை வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வருவதற்கோ உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இந்த மாற்றங்கள் மூலமாக ஒரு இடமாற்றமோ வேலை மாற்றமோ இந்த மேஷ லக்ன அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு வருமானத்தையும் நல்ல பதவி புகழ் உயர்வு எல்லாத்தையுமே கொடுப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்க போது இந்த மேஷ லக்ன அன்பர்களுக்கு. மேஷ லக்ன அன்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான சில பாக்கியங்கள், குழந்தை பேர்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குழந்தை பேர் சில முயற்சிகளின் அடிப்படையில் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சையின் பேரில் இந்த 2025 ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளாக இருக்க போகுது. இந்த மேஷ ராசியிலையும் மேஷ லக்னத்திலையும் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2025 அவரவர்களுடைய குல தொழிலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ என்னன்னாலும் வேலை செய்யலாம், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குலத்திற்குன்னு ஒரு தொழில் இருக்கும். அந்த தொழிலில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு
மாற்றம் ஏற்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது எல்லாமே நம்ம திருக்கணிதப்படி கணித்து சொல்லியிருக்கிறோம். கோச்சார நிலவரப்படி 3 கிரகங்களின் மாற்றத்தினால பெயர்ச்சினால கிடைக்கக்கூடிய பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்திப்படி இந்த 2025ல் உங்களுக்கு முக்கியமாக என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தியினால அந்த 2025 முழுவதும் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.